Hello students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுன்றதை தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் போட்டுக்கோங்க. மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ எல்லாருமே உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் இப்போ போயிட்டு இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சிலரோட எய்ம் நம்ம எப்படியாவது சென்டம் எடுக்கணும் அப்படின்ற எய்மா இருக்கலாம். ஒரு சிலர் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்ற எய்மா இருக்கலாம். ஒரு சிலர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த அபோவ் ஆவரேஜ் மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ரெடி ஆக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கேட்டகரியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்மளுடைய நோக்கம் குறுவினாவா இருந்தாலும் சிறுவினாவா இருந்தாலும் நெடுவினாவா இருந்தாலும் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணணும். அந்த நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான வினாக்களை நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமில் குறுவினாவாக இருந்தாலும் சிறுவினாவாக இருந்தாலும் நெடுவினாவாக இருந்தாலும் எல்லா கேள்விகளுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகளை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினையும் நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. எல்லா கொஸ்டின்ஸையுமே நல்லா தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே இந்த பப்ளிக் எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கேள்விகள் எது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மொத்தம் உங்களுக்கு 8 இயல் இருக்குது இல்லையா? இந்த ஒவ்வொரு இயல்லையும் உங்களுக்கு புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய குறுவினா சிறுவினா நெடுவினா இந்த மூணுலையும் நமக்கு கொஸ்டின் நம்பர் நான் சொல்கிறேன். அந்த கொஸ்டின் நம்பரில் இருக்கக்கூடிய அந்த வினாவை நீங்கள் வந்து ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிறங்க. ஸோ இயல் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா குறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 2 3, சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 2, நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 2 3. சரியா? இது வந்து இயல் 1ல இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள். இயல் 2ல குறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 4, சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 2 3 4, நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 2 3. அடுத்து இயல் 3ல குறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 2 3, சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 2 5, நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 2 3. அடுத்து 4வது இயல் குறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4, சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 3, நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 3. அடுத்ததா 5வது இயல்ல குறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 2 3, சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 2 3, நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 2 3. அடுத்து 6வது இயல்ல குறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 3, சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 3, நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 2. சரியா? அடுத்து 7வது இயல்ல குறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 3 4, சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 4, நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 2 3. அடுத்து 8வது இயல் குறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4, சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1 2, நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 2 3. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழுக்கான முக்கியமான வினாக்கள். சரியா? ஸோ இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதையுமே தயவு செஞ்சு ஒமிட் பண்ணிடாதீங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் தரோவாக படிச்சிருங்க. அப்படி தரோவாக படிச்சிட்டோன்னா
குருவினாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு செய்யுள் பகுதியிலிருந்தும் உரைநடை பகுதியிலிருந்தும் மொத்தம் 5 குருவினா நம்ம எழுதணும். 5 × 2 10 மார்க் வாங்கிடலாம். அதே போல் சிறுவினாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உரைநடை பகுதியிலிருந்து 2, செய்யுள் பகுதியிலிருந்து 2, 2 × 2 சாரி மொத்தம் 4 சிறுவினா, 4 × 4 16 மார்க் எடுத்துடலாம். நெடுவினாவில் செய்யுள் பகுதியிலிருந்து 1, உரைநடை பகுதியிலிருந்து 1, கட்டுரை வினா 1, மொத்தம் 3 × 6 18 மார்க் எடுத்துடலாம். சரியா? இதில் திருக்குறள் பகுதி இருக்கும் இல்லையா, இந்த இயல் 3லையும் இயல் 6லையும் திருக்குறள் பகுதி இருக்கும். திருக்குறள் பகுதி வினா எல்லாமே படிக்கணும், எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. திருக்குறள் பகுதியினுடைய குருவினா, சிறுவினா, நெடுவினா ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கணும் 2 இயல்லையுமே. ஏன்னா திருக்குறள் பகுதியிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேள்விகள் எல்லாத்துலேயுமே இருக்கும். குருவினாவிலையும் இருக்கும், சிறுவினாவிலையும் இருக்கும், நெடுவினாவிலையும் இருக்கும். நீங்கள் மற்ற செய்யுள் எல்லாம் படித்து நீங்கள் எழுதுறதை விட திருக்குறள் கேள்விகள் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக குருவினாவில் ஒரு கேள்வி வந்துடும், சிறுவினாவில் ஒரு கேள்வி வந்துடும், நெடுவினாவில் ஒரு கேள்வி வந்துடும். திருக்குறள் பகுதியிலிருந்து மட்டுமே பாருங்க. நெடுவினா 1 6 மார்க்கு, சிறுவினா 1 4 மார்க் 10 மார்க்கு, குருவினா 1 2 மார்க்கு 12 மார்க்கு. இது போக உங்களுக்கு மனப்பாட பாடல் ஒரு 2 மார்க் 14 மார்க். இனி 1 மார்க் வேற, கிட்டத்தட்ட 15 மார்க்குக்கு உங்களுக்கு திருக்குறள் பகுதி 2 இயல்ல இருக்கக்கூடிய திருக்குறள் மனப்பாட பாடலையும் அந்த புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள், குருவினா, சிறுவினா, நெடுவினா இது எல்லாத்தையுமே நம்ம தரவா படிச்சாவே 15 மார்க் நம்ம வாங்கிடலாம். ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். எதுவுமே படிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதை மட்டும் தரவா படித்தாவே எவ்வளோ மார்க் வந்துடுது? 15 மார்க் வந்துடுது. மற்றபடி இருக்கக்கூடிய மற்ற 2 மார்க் கொஷின்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நம்ம படிச்சிட்டோம்னா கூட ஈஸியாக நம்ம 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இனிமேல் பாஸ் பண்ண முடியலைன்ற அந்த ஒரு கவலை நமக்கு தேவை கிடையாது. சரியா? ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த 12th தமிழ் சம்மந்தமாக வேறு என்ன வீடியோஸ் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.